ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் பிரியாம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா, மட்டனை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். மட்டன் பெப்பர் தொக்கு. சளி இருமலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாப்பாடு, டிஃபனு, சைட் டிஷ்ஷுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை இப்போ முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். மஞ்சள் தூளெல்லாம் போட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி மூடுற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சாச்சு. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே போட்டு வாஷ் பண்ணதுனால நான் மஞ்சத்தூள் போடலை. நீங்கள் போடாமல் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கோங்க. நான் இப்போ தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு நான் இப்போ வேக மட்டும் விட போகிறேன். ஒரு 3 விசில் வந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மட்டன் ஒரு 3 விசில் விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கறிக்கு மோஸ்ட்லி கடுகு போட மாட்டாங்க நிறைய பேர், ஆனால் நான் கொஞ்சோண்டு போடுவேன். வாசனை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எனக்கு பச்சை மிளகாய் வேண்டாம், அதனால் நான் பச்சை மிளகாய் போடலை. இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரையும் வதங்கணும். ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கறி டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகட்டும். நம்ம மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் போட போகிறோம். அதனால் மிளகாத்தூள் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி தான், மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வரைச்சிருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். மஞ்சத்தூள் வேக வைக்கும் போதே மட்டன் வேக வைக்கும் போதே போட்டதுனால நான் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் சுருண்டு வரணும். நம்ம அந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டனை போட்டு நம்ம மசாலாங்களை போட்டுடலாம். இங்கே வாங்க, வெங்காயம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கம்மியாகவே போட்டிருக்கேன். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே போடுறேன். ஏன்னா நான் பெப்பர் தான் நிறைய போட போகிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே மட்டன் வெந்துருச்சு. உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டால் போதும். இன்னும் கொஞ்சம் போல் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ இதை கொதி வரும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எந்த டிஷ்ஷுமே கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த எசன்ஸ், காயாக இருக்கட்டும், நான்வெஜ் ஐட்டமாக இருக்கட்டும், அந்த எசன்ஸ்லாம் அது உள்ளே இறங்கும் போது நமக்கு டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும் குழம்பு. அதனால் நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மட்டன் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க. இந்த பக்குவம் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது நான் சீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் போட்டால் அது இன்னும் இருகலாயிடும். மிளகு போட்டுட்டு ஒரு 2 செகண்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா இறங்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்பராக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இதில் பாயில் பண்ண எக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 செகண்ட் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. நம்ம இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான மட்டன் பெப்பர் மட்டன் கிரேவி ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு டிஃபனுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். சைட் டிஷ்க்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.